ஹாய், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அசோக் லேலண்ட் தோஸ்த் சிஎன்ஜி கூடவே மகேந்திரா சூப்ரோ எக்ஸல் சிஎன்ஜி டியோ பார்க்க போகிறோம். இந்த ரெண்டு வண்டியுமே சிஎன்ஜியில் ஆப்ரேட் ஆகக்கூடிய வண்டி தான். தோஸ்தை பொறுத்தவரை 3 சிலிண்டர் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. சூப்ரோவை பொறுத்தவரை 2 சிலிண்டர் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக வண்டியில் உள்ள பவர் எல்லாமே பக்காவாக இருக்குது. தோஸ்தை பொறுத்தவரை 45 ஹார்ஸ் பவர் கொடுத்துருக்காங்க. இந்த சூப்ரோவை பொறுத்தவரை 27 ஹார்ஸ் பவர் கொடுத்துருக்காங்க. அசோக் லேலண்ட் இது கொஞ்சம் பவர்ஃபுல்லான வண்டியாக தான் இருக்குது. மற்றபடி பார்த்தோன்னா டார்க்கும் 105 நியூட்டன் மீட்டரில் கொடுத்துருக்காங்க. இது 60 நியூட்டன் மீட்டரில் இருக்குது. டைமென்ஷன்ஸ் எல்லாமே நல்ல பக்காவான டிசைனாக தான் இருக்குது. வண்டியை பொறுத்தவரை 120 லிட்டரில் ஃபியூல் டேங்க் கொடுத்துருக்காங்க. இந்த சூப்ரோ 105 லிட்டரில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது சிஎன்ஜின்னு சொல்லும்போது கேஜியில் வரும். ஸோ கிட்டத்தட்ட 60 கேஜி 75 கேஜி அந்த மாதிரி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. க்ரோஸ் வெயிட்டு பார்த்தோன்னா 2545 தோஸ்துலேயும் 1945 கேஜி சூப்ரோ எக்ஸல்லையும் கொடுத்துருக்காங்க. க்ரோஸ் வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி பேலோட மாறுபடுது. பேலோட பொறுத்தவரை 1208 கேஜி தோஸ்து சிஎன்ஜிக்கு வருது. இந்த சூப்ரோ எக்ஸலை பொறுத்தவரை சிஎன்ஜி 750 கேஜி வருது. டீசலுக்கு லோடிங் கெப்பாசிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். சிஎன்ஜியை பொறுத்தவரை கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தோன்னா லெந்து தோஸ்தை பொறுத்தவரை 4485 எம்எம்மில் இருக்குது. இந்த சூப்ரோ எக்ஸலை பொறுத்தவரை 4148 எம்எம்மில் கொடுத்துருக்காங்க. ஸோ லெந்து டைமென்ஷன் வரும்போது லெந்து விட்த்து ஹைட்டு எல்லாமே இருக்கும். விட்த்தை பொறுத்தவரை 1670 எம்எம்மில் இருக்குது. 1540 எம்எம் சூப்ரோ எக்ஸல் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி பார்த்துக்கிட்டோன்னா அடுத்ததாக நம்ம சொல்லக்கூடியது ஹைட்டும் நல்லாவே இருக்குது. வண்டியில் முக்கியமான டைமென்ஷனில் ஹைட்டும் ஒன்று. ஹைட்டை பொறுத்தவரை 1845 எம்எம் 1900 எம்எம்னு சொல்லி 2 விதமாக இருக்குது. ஒன்று தோஸ்தை பொறுத்தவரை கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஹைட் வைஸில் பார்க்கும்போது நமக்கு சிஎன்ஜி சூப்ரோ தான் கொஞ்சம் அதிகம். வீல் பேஸ் அதே மாதிரி 2350 எம்எம் தோஸ்து சிஎன்ஜிக்கும் இந்த சூப்ரோ எக்ஸலை பொறுத்தவரை 2050 எம்எம் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக சொல்ல போனோன்னா முக்கியமான விஷயந்தான் இது. வீல் பேஸ் ரொம்ப ஒரு இதாக இருக்கும். ஏன்னா ஸ்டெபிலிட்டிக்கு அதுவும் ஒரு முக்கிய பங்காக இருக்குது. கிரவுண்ட் கிளியரன்ஸ்னு சொல்லும்போது 177 எம்எம் தோஸ்துக்கும் 208 எம்எம் சூப்ரோ எக்ஸலுங்க இருக்குது. கிரவுண்ட் கிளியரன்ஸை பொறுத்தவரை சூப்ரோ கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருக்காங்க. மற்றபடி பார்த்தோன்னா வண்டியில் பர்ஃபார்மன்ஸ் வைஸில் நல்லாவே இருக்குது. பேரபோலிக் லீஃப் ஸ்ப்ரிங் தான் ஃப்ரண்டில் கொடுத்துருக்காங்க தோஸ்த் வண்டியில். இந்த சூப்ரோ எக்ஸலை பொறுத்தவரை 8 லீஃப் ஸ்ப்ரிங் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பார்த்துக்கிட்டோம்னா முக்கியமாக ரியர் சஸ்பென்ஷன்லேயும் வித்தியாசம் இருக்குது. ரியர் சஸ்பென்ஷன் தோஸ்தை பொறுத்தவரையில் செமி எலிப்டிக்கல் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த சூப்ரோ எக்ஸலை பொறுத்தவரை இங்கேயும் லீஃப் ஸ்ப்ரிங் தான் கொடுத்துருக்காங்க. 6 லீஃப் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல லோடிங்க்கு ஏற்றுற மாதிரி நல்ல தாங்கக்கூடிய மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க எல்லாமே. ஸோ வண்டிகளை பொறுத்தவரை நல்ல ஒரு இது தான். 5 ஃபார்வர்ட் அண்ட் ஒரு ரிவர்ஸ் கியர் பாக்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. எல்லாமே சிங்க்ரோமிஸ் டைப் கியர் பாக்ஸ் தான். அதனால் ஈஸியாகவே கியரை மாற்ற மாதிரி தான் அமைப்பில் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக முக்கியமாக சொல்ல வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. டயர் இருக்குது. டயரில் 185 R14 டைப்பும் இந்த சூப்ரோவை பொறுத்தவரை கொஞ்சம் சின்ன டயராக தான் இருக்குது. 155 R13 டைப்பு டயரும் கொடுத்துருக்காங்க. மற்றபடி வண்டியில் நல்ல இடவசதி ஸ்பேசியஸாக இருக்குது. நல்லாவே இருக்குது. டிரைவருக்கு இருக்க மாதிரி டிரைவர் ப்ளஸ் ஒரு சீட்டிங் அந்த மாதிரி தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. RI சர்டிஃபை பண்ண சீட்டிங்னு சொல்லும்போது இவ்வளோ தான். எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி தோஸ்தில் கொஞ்சம் இன்னொரு ஆள் அடிஷ்னலாக இருக்க மாதிரி இடம் இருக்கும். அதோடு இந்த மாதிரி தான். ஸோ 60 லிட்டரில் சிஎன்ஜி டேங்கு கொடுத்துருக்காங்க. 75 லிட்டர் சிஎன்ஜி டேங்கு இதுக்கு கொடுத்துருக்காங்க. மற்றபடி பார்த்துக்கிட்டோன்னா வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் வைஸில் ரெண்டுமே காம்ப்ரமைஸ் கிடையாது. நல்லாவே இருக்கும். ரெண்டுமே நல்ல பிராண்ட்லேருந்து வந்திருக்கக்கூடிய வண்டி தான். ஸோ வண்டியோட விலைக்கு தகுந்த மாதிரி தான் அதில் சின்ன சின்ன மாற்றங்களும் இருக்கும். 18 கிலோமீட்டர் மைலேஜ் தோஸ்து கொடுக்குது. இந்த சூப்ரோ எக்ஸலை பொறுத்தவரை 23.3 கேஜி கிலோமீட்டர் கொடுக்குது. ஸோ வண்டியை பொறுத்தவரை மைலேஜ் வைஸில் பார்க்கும்போது சூப்ரோ எக்ஸல் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. அதில் வாரண்டின்னு சொல்லும்போது தோஸ்துக்கு 2 வருஷம் 80,000 கிலோமீட்டர் வாரண்டி கொடுத்துருக்காங்க. சூப்ரோ மகேந்திராவை பொறுத்தவரை 3 வருஷம் இல்லைன்னா 80,000 கிலோமீட்டர் வாரண்டின்னு சொல்லியிருக்காங்க. வண்டி சர்வீஸ் இன்டர்வல்ஸ் எல்லாமே நல்ல கேப்பில் தான் இருக்குது. ஸோ அதிகமான செலவு வைக்காத மாதிரி தான் இந்த வண்டிகள் இருக்குது. நல்ல எக்கனாமிக்கலான வண்டின்னு சொல்லலாம். பெஸ்ட் இன் கிளாஸ் மைலேஜ் கொடுக்கக்கூடிய வண்டிகள். ஸோ இந்த வண்டி மட்டும் இல்லை, மற்றபடின்னு சொல்லக்கூடிய இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் சிஎன்ஜி வண்டி நல்ல எக்கனாமிக்கலான ஒரு அம்சமாக இருக்குது. ஸோ தொழில் செய்யவங்களுக்கு ரொம்ப இதாக இருக்கும். லோ மெயின்டெனன்ஸ் அண்ட் ரிப்பேர் காஸ்ட் எல்லாமே இருக்குது. ஸோ அதனால் அடிக்கடி செலவு பண்ணணுங்கிற கவலையும் கிடையாது. ரிப்பேர் காஸ்ட் எல்லாமே நம்ம இந்தியன் பிராண்ட்ஸ்னால் எல்லாமே கம்மியான விலையில் ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாமே கிடைக்குது. ஸோ வண்டிகளை பொறுத்தவரையில் இது முக்கியமான விஷயம். இந்த தோஸ்து சிஎன்ஜியை பொறுத்தவரை 7.76 லட்சத்தில் ஸ்டார்ட் ஆகுது. எக்ஸ் ஷோரூம் ப்ரைஸ் தான்.
சூப்பரா எக்ஸலை பொறுத்தவரை 6.8 லட்சத்தில் ஸ்டார்ட் ஆகுது. ரெண்டுமே எக்ஸ் ஷோரூம் ப்ரைஸ் தான். அது போக ஆர்டிஓ சார்ஜஸ் வரும். ஸோ வண்டி ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய வண்டிகளாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.